வடக்கில் ஆரம்பமான தமிழ் தேசிய கட்சிகள், தொழில் சங்கங்களின் மே தின நிகழ்வுகள். தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு, ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு. வடக்கு மாகாணத்தில் மே தின நிகழ்வுகள் தற்போது ஆரம்பமாகியுள்ளது. அரசியல் கட்சிகள் மற்றும் தொழிலாளர் சங்கங்கள் பல்வேறு விதமாக தமது மே தின நிகழ்வுகளை ஏற்பாடு செய்துள்ளன. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மே தின நிகழ்வு யாழ்ப்பாணம் மானிப்பாய் பிரதேச சபையின் பொதுநோக்கு மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது. குறித்த நிகழ்வானது அரசின் அடக்குமுறைகளை உடைத்தறிவோம் எனும் துணைப்பொருளில் இன்று இடம்பெற்றுள்ளது. நிகழ்வானது மங்கள விளக்கேற்றலுடன் ஆரம்பமானதோடு அதனைத் தொடர்ந்து தலைமை உரை, விருந்தினர்களின் உரைகள் என்பன இடம்பெற்றன. மானிப்பாய் பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினரான செல்வியின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான தர்மலிங்கம் சித்தார்த்தன், செல்வம் அடைக்கலநாதன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரேயஸ் பிரேமச்சந்திரன், ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் வேந்தன், வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர்களான சபா குகதாஸ், கஜதீபன், டெலோவின் பேச்சாளர் குருசாமி சுரேந்திரன், முன்னாள் பிரதேச சபையின் உறுப்பினர்கள், கட்சிகளின் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என்பவரும் கலந்து கொண்டனர். தொழிலாளர்களின் சம்பளம் 1700 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கொட்டக்கலையில் இடம்பெற்ற தொழிலாளர் தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் வர்த்தமானி அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நாடு பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்திருந்த போது பெருந்தோட்ட தொழிலாளர்கள் நாட்டின் அபிவிருத்திக்கு பாரிய பங்காற்றியிருந்தனர் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். மேலும் தொடர் குடியிருப்புகளை கிராமங்களாக மாற்றவும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். எனது ஆட்சியின் கீழ் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் உரிமைகள் உறுதிப்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். இதேவேளை கோவிட் காலத்திலும் பொருளாதார நெருக்கடியிலும் பெருந்தோட்ட தொழிலாளர்களே அதிக துயரத்தை அனுபவித்தனர். அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தனர் என்று தெரியவில்லை. கடும் துயரத்தை அனுபவித்த போதிலும் தேயிலை உற்பத்தி ஊடாக எமக்கு அந்நிய செலாவணியை ஈட்டி தந்த பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்துள்ளார். ரூபாவின் பெறுமதி அதிகரித்துள்ளது. டாலரின் பெறுமதி 290 ரூபாய் வரை செல்லும். இதன் பயன் மக்களை சென்றடைய வேண்டும் என்பதற்காகவே அரச உத்தியோகத்தர்களின் சம்பளம் 10,000 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டது. அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவை பெற்றுக்கொள்ளும் பயனாளர்களின் எண்ணிக்கையையும் அதிகரித்திருக்கின்றோம் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இந்த நிலையிலேயே பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக தொழில் அமைச்சர் மனுச நாணயக்காரவினால் நேற்று நள்ளிரவு 1700 நாளாந்த சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்து அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார்.